மீண்டும் ஒரு முக்கியமான பதிவுடன் சந்திக்கிறேன். அதாவது இந்த கவுன்சிலிங்கில் வரக்கூடியவங்க அவங்கள்ட்ட நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம், அவங்க என்கிட்ட சொல்லக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று தான் அவங்களுடைய உடல் சடன்லியாக கூல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சடன்லியாக குளிர்ச்சி ஆகுது. என்னமாலும் ஒன்று யோசிக்கிற நேரம், திங்க் பண்ணுற நேரம், ஒரு கவலை ஒன்று வந்துட்டா, ஒரு வேதனை ஒன்று வந்துட்டா, ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டா, அவங்களோட உடல் வந்து மிச்சம் குயிக்கா சார் என் உள்ளங்கையெல்லாம் வந்து சரியான மட்டும் சார் கூல் ஆகுது, குளிராகுதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே இது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஒன்று தான். பொதுவாக உடல் வந்து விரைப்பு தன்மையாகிறது, குளிர்ச்சி ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள், சயின்ஸ் காரணங்கள் ஈக்குது. அதுக்கு அவருடைய நோய்கள் காரணமாக இருக்கலாம், அவங்க பயன்படுத்துகிற மருந்துகள் காரணமாக இருக்கலாம், நியூட்ரிஷனுடைய குறைபாடுகள் காரணமாக இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான உளவியல் காரணங்களும் இதில் செல்வாக்கு செலுத்தும். அவங்களோட மனமும் இதில் மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்தும். ஆகவே இந்த உடல் அவசரமாக குளிருது, எங்களுக்கு நம்ம ஒரு பிரச்சனை வர நேரம், ஒரு மனவேதனை வர நேரம், கை காலெல்லாம் ஒரு பதட்டமாக கை காலெல்லாம் குளிருதுன்னு சொன்னால், இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நான் வழங்கக்கூடிய கவுன்சிலிங்கையும் அவங்களுக்கு வரக்கூடிய கவுன்சிலிங்கையும் அவங்களுக்கு வழங்கிட்டு நான் அவங்களுக்கு ஒரு தெரப்பி ஒன்றை, அக்குப்ரெஷர் தெரப்பி ஒன்றை செய்வேன். அந்த அக்குப்ரெஷர் தெரப்பியை தான் இப்போ இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதை நீங்கள் சடன்லி உங்களோட வீட்டில் உங்களுக்கு நிலைமை ஏற்படுற நேரம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம். அதுக்கப்புறம் கட்டாயம் ஒரு கவுன்சிலர்கிட்ட கட்டாயம் கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளணும். இதாக முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன செய்யுங்கன்னு சொன்னால், முதலாவதாக உங்களுடைய கை எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு கையில் முதலாவது நீங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த வலது கை எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் உங்களோட இந்த பகுதி தானே, இந்த பகுதியை நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிக்கொண்டு ப்ரெஷ் பண்ணணும். சரி, இந்த கை இப்படி பிடிச்சிக்கொண்டீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி ப்ரெஷ் பண்ணணும். திருப்பி காட்டுறேன். இது இந்த துண்டு நீங்கள் உங்களோட இந்த கெப்பில் இருந்து சரியாக இந்த துண்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா லைட்டாக பிடிச்சிக்கொண்டு ப்ரெஷ் பண்ணுறதோட வலது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் 6 முறை, வலது பக்கம் 6 முறை, இடது பக்கம் 6 முறை, வலது பக்கம் 6 முறை, இடது பக்கம் 6 முறை, 24 டைம் 24 டைம்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொண்டு வலது பக்கம் 6, இடது பக்கம் 6, வலது பக்கம் 6, இடது பக்கம் 6 நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். சரி, உங்களுடைய இந்த பகுதி இதை காட்டினே இந்த இது பெண்ணால் மார்க் பண்ணி காட்டுறேன். இது இந்த இடம் தான் இந்த இடம். சரி, ஓகே, இந்த இடம் உங்களுக்கு கையில் காட்டுற இந்த இடம். ஓகே, அப்போ இதை நீங்கள் எப்படி பிடிச்சிக்கணும், உங்களுக்கு கையை லைட்டாக எப்படி பிடிச்சிக்கொள்ளலாம். பிடிச்சிக்கொண்டு நீங்கள் இப்படி இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கொண்டு வலது பக்கம் இடது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம், ரெண்டு கைக்கும் இதை அப்ளை பண்ணுங்கள். ரெண்டு கைக்கும், வலது கைக்கும் அப்ளை பண்ணுங்கள், இடது கைக்கும் அப்ளை பண்ணுங்கள். சரி, அடுத்ததாக உங்களோட சரியாக உள்ளங்கையில் உங்களோட சரியாக உள்ளங்கையில் வந்து இந்த சென்டர், சரி, உள்ளங்கையில் இந்த சென்டர், சரி, சென்டரை நீங்கள் லைட்டாக அமர்த்தி பிடிச்சிக்கொண்டு அதையும் அப்படித்தான் வலது பக்கம் இடது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் 6 தடவை 6 தடவை 6 தடவை 6 தடவை, இப்போ 24 டைம். அதை இந்த இதுலேயும் வந்து வலது பக்கம் இடது பக்கம் 6 தடவை 6 தடவை 6 தடவை 6 தடவை 24 டைம், வலது பக்கம் 6 இடது பக்கம் 6. இப்படி நீங்கள் செய்கிற நேரத்தில் வந்து உங்களோட உடல் பயத்தால், பதறாட்டத்தால், மன அழுத்தத்தால் குளிர்ச்சி அடைந்திருந்தாலுமோ, இல்லாட்டி உங்களுக்கு உடலில் வந்து என்னமாலும் வேறு காரணங்களால் உங்களோட உடல் வந்து குளிர்ச்சி அடைந்திருந்தாலுமோ, ரெண்டு காரணத்தால், எந்த காரணத்தால் குளிர்ச்சி அடைந்திருந்தாலுமோ, உடல் கூலாக இருந்தால் டக்குன்னு அந்த டைமில் உங்களோட உடல் குளிர்ச்சி இல்லாமல் போகும். சரி, ஆகவே இது முக்கியமான ஒரு விடயம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் நீங்கள் இது பண்ணுற நேரங்களில் மிச்சம் அழுத்தமான, மிச்சம் நார்மலாகவும் அழுத்தமான, மிச்சம் டீப்பாகவும் அழுத்தமான, சாதாரண அளவு உங்களுக்கு உணர்கிற அளவுக்கு அழுத்தி கொண்டு இதை எப்படி செய்யுங்க. செய்கிறதுனால உங்களுக்கு குயிக்காக ரிகவர் ஆகி கொண்டு வரலாம். அடுத்ததாக அடிக்கடி கேட்குறாங்க, மெசேஜ் மூலம், கோல் மூலம் அடிக்கடி கேட்குறாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஏண்ட கவுன்சிலிங் அண்ட் நெச்சுரோபதி ரெண்டும், கவுன்சிலிங் ப்ளஸ் நெச்சுரோபதி. நான் கவுன்சிலிங் மட்டும் வழங்குறது அல்ல, அவங்களுக்கு அது ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகளுக்கு நெச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டும் வழங்கப்படுகிறது. இந்த வழங்கப்பட்ட 2 இடத்துல நடக்குது. ஒன்று கட்டுகஸ்தோட்ட கெண்டி கட்டுகஸ்தோட்ட சேஃப்
மெடிக்கேர் ஸ்டர்லிங் சென்டர்லையும், கெண்டி அக்குரண ரோயல் கேர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இந்த ரெண்டுலையும் தான் இப்போதைக்கு என்னுடைய ட்ரீட்மெண்ட் தெரப்பி நடைபெற்று கொண்டு வருகின்றதை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அடிக்கடி கேட்குறதுனால. ஆகவே உங்களுடைய மனம்தான் உங்களுக்கு எல்லாமே. உங்களுடைய மனதை நீங்கள் சீராக வச்சு கொண்டாலே உங்களோட உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்களில் 100% நோய்கள் இல்லாமக்கலாம். ஓகே, மீண்டும் சிறந்த ஒரு விடயத்தில் சந்திப்போம். நான் இர்ஷாத் கமால், கவுன்சிலர் அண்ட் நேச்சுரோபதி தெரபிஸ்ட்.